அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு மாநில அரசுக்கு காவல்துறை விசாரித்தா நியாயம் கிடைக்காது. அதனால அந்த சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பை எதிர்த்து திரு ஸ்டாலின் அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யறாங்க. அப்படின்னா யாரை காப்பாத்துறாங்க? குற்றவாளியை காப்பாத்துறாங்கல்ல. ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் யார் விசாரித்தால் உங்களுக்கு என்ன? ஆக அவருக்கு வேண்டியப்பட்டவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால சிபிஐ விசாரித்தால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால உச்ச நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்றாங்க. கள்ளச்சாராயம் இன்னைக்கு நம்முடைய கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்து விட்டார்கள். அதற்காக அதிமுக சார்பாக நீதிமன்றத்தை நாடுறோம். மாநில அரசு இருக்கின்ற காவல்துறை விசாரித்தா உண்மை வராது, நீதி கிடைக்காது. அதனால சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாம் முறையிட்டோம். அதன்படி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதற்கு மேல்முறையீடு செய்ய போறாங்க. அப்படின்னா யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் துடித்துக் கொண்டிருக்கிறது? குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். ஆக இன்றைய தினம் குற்றம் அதிகரிப்பு காரணமே இந்த அரசாங்கம் தான் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அதோட டாஸ்மாக் ஊழல் உங்களுக்கு நல்லா தெரியும். 10 ரூபாய்னா யாருடைய பேரு? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு புதுசா வித்தைகளை கண்டுபிடிச்சு ஊழல் செய்வதிலே ஊழல் மன்னன் யாரு? ஆக இன்றைக்கு நாட்டில் நல்லது செய்வதற்காக இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சரும் சரி, அந்த கட்சியுடைய தலைவரும் சரி ஈடுபடுவாங்க. ஆனா எப்படியெல்லாம் ஊழல் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும், அதில் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. அதுதான் இப்போ நடக்குது தமிழ்நாட்டில். நாட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்மை செய்யல. அதற்கு மாறாக எந்தெந்த விதத்தில் தமிழ்நாட்டில் எந்தெந்த துறையில் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அப்படி கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம் இன்றைய அரசாங்கம், திமுக அரசாங்கம் என்பதை நாம் உணர வேண்டும். அது மட்டும் இல்லை, 2 வருஷத்துக்கு முந்தி தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர், திமுக கட்சி சேர்ந்த திரு பள்ளிவேலு தியாகராஜன் அவர் ஒரு ஆடியோவில் குறிப்பிடுறார். அதில் என்ன சொல்றாரு? திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன் திரு உதயநிதி அவர்கள் 2 பேர் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தடுமாறி கொண்டிருப்பதாக ஆடியோ செய்தி. 2 வருஷத்துக்கு முந்தைய 30,000 கோடினா இப்ப எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிருப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. நாம சொல்லலையே, ஆடியோவில் சொன்ன கருத்து இந்த கருத்து. அதே போல அண்மையில் ராசா ஒரு கருத்து சொன்னாரு. இன்றைய முதலமைச்சருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. நாம சொல்லல, திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா, முன்னாள் மத்திய மந்திரி, இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் குறிப்பிடுகிறார். திரு கருணாநிதி அவர்கள் உடல்நலம் சரியில்லாம வீட்டில் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை வீட்டு சிறையிலே வைத்துள்ளார் என்று யார் சொன்னது? திரு ராசா அவர்கள் வலைதளத்தில் வந்த செய்தி. அப்படின்னா உண்மைதானே? திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள். உங்க கட்சிக்காரன் தான் இப்படிப்பட்ட செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. ஆக எங்க மீது கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உங்க கட்சிக்காரனை கண்டு நீங்க அடக்கி வைங்க. அது மட்டும் இல்ல, அவர் உண்மையை சொல்லியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா எதுக்கு ஸ்டாலினுக்கு கோபம் வருது? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் திரு செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. இன்னைக்கு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, அவர் டிரான்ஸ்பாரம் கொள்முதல் செய்யறாங்களே, நம்ம பக்கம் இருக்கிற டிரான்ஸ்பாரம் கொள்முதல் செய்யறாங்க. 32 டெண்டர் அதில் வச்சு எல்லாம் ஒரே வேலை. எல்லா டெண்டரும்
ஒரே விலை புள்ளியில குறிச்சு இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அது சிபிஐ விசாரிக்க வேணும்னு கேட்டுக்கிறோம். அப்படி சிபிஐ விசாரிக்கப்பட்டா இவர் யாரு 10 ரூபா யாரு அவர் எங்க இருப்பாரு? பத்திரமா இருப்பாரு. அது மட்டுமல்ல, அதையும் சொல்லித்தான் ஆக வேணும். இன்னைக்கு நாட்டில் பணத்தை திருடுறான், நகை திருடுறான், இந்த ஆட்சியில் கிட்னி திருடுறான். எதை திருடுறாங்க? சிந்திச்சு பாருங்க. திமுக கட்சியுடைய எம்எல்ஏ அவர் மருத்துவமனை நடத்துறாரு. வறுமையின் காரணமாக அவளுக்கு பணத்தாசை காட்டி அவரை அழைத்திட்டு போய் கிட்னியை முறைகேடா எடுக்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு ஆட்சியா? எனக்கு மனிதாபிமானம் இல்லாம ஒரு ஆட்சி நடக்குது. இன்னொன்று, நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் இதே போல பணத்தாசை காட்டி ஒரு பெண்மணியை அழைச்சிட்டு போய் கிட்னியை எடுக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு போய் கிட்னி எடுத்துட்டாங்கன்னா அந்த அம்மா நினச்சிக்கிட்டு இருந்தது. ஒரு வருடம் கழிச்சு உடம்பு சரியில்லை. பிறகு அந்த அம்மா மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. எவ்வளவு மோசம், எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க. உடல் உறுப்பை கூட கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தேவையா? 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.